அஸ்மத் குருப்யோ நமஹ. இன்றைய பாசுரம் திருமழிசை ஆழ்வாரின் நான்முகன் திருவந்தாதில் 46வது பாசுரம். அதாவது போன பாசுரங்களிலெல்லாம் சம்சாரிகளான நம் போன்ற ஜீவாத்மாக்களுக்கும் நித்தியசூரிகளுக்கும் அவர்களுக்காக இருப்பவன் திருமலை ஸ்ரீனிவாசன், வெங்கடநாதன் என்றெல்லாம் தெரிவித்தார். இந்த பாசுரத்தில் 46வது பாசுரத்தில் தன்னிடமுள்ள அறிவற்ற விலங்குகளும் அறிவில் தாழ்ந்த குறவர்கள் கூட பாகவதர்களுக்கு பணி செய்யும் பெருமை பெற்றிருக்கும் இந்த திருமலையை நாடெல்லாம் ஆசிரயிக்க வேண்டாமோ? உலகம் முழுக்க ஆசிரயிக்க வேண்டாமா? தன்னிடமுள்ள அறிவற்ற விலங்குகளும் அறிவில் தாழ்ந்த குறவர்களும் கூட, திருப்பதியில் இருக்கிற விலங்குகளும் அறிவில் தாழ்ந்த குறவர்கள் எல்லாரும் பாகவதர்களுக்கு கைங்கரியம் பண்ணி பெருமை பெற்றிருக்கும் இந்த திருமலையை எல்லாரும் ஆசிரயிக்க வேண்டாமா? நாடெல்லாம் உலகெல்லாம் ஆசிரயிக்க வேண்டாமா என்கிறார். வைப்பன் மணிவிளக்கா மாமதியை, மாலுக்கென்று எப்போதும் கை நீட்டும் யானையை, எப்பாடும் வேடு வளைக்க குறவர் வில்லெடுக்கும் வேங்கடமே, நாடு வளைத்து ஆடுது மேல் நன்று. அதாவது விலங்குகளும் கிட்டி கைக்கரியம் செய்யும் திருமலையை நாட்டார் உலகத்தார் சுற்றி வலம் வந்து வணங்குவார்கள் என்றால், அப்படி வணங்கினால் அவர்களுக்கு நலம் என்கிறார். இங்கு சிறந்த சந்திரனை பார்க்கறதா, அதை எடுத்து மங்கள தீபமாக அந்த சந்திரனை திருவேங்கடமுடையானுக்கு அவனுடைய திருவடி முன்பு வைக்க வேண்டும் என்று கருதி அந்த சந்திரனை பிடிப்பதற்காக துதிக்கையை உயர தூக்கியபடி இருக்கும் யானை. அந்த சந்திரனை பார்த்ததும் அந்த துதிக்கையை நீட்டி அந்த சந்திரனை பிடிச்சி பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும் அப்படின்னு அவருக்கு ஆசை. அதை பிடிப்பதற்காக வெளிப்புறங்களில் உள்ள அந்த யானை அதை பிடிப்பதற்காக துதிக்கையை நீட்டின போது அந்த யானையை பிடிப்பதற்காக வேடர்கள் அதை சூழ்ந்து கொள்வார்களாம். அந்த யானையை அது கவனிக்காது, ஏன்னா அது கைங்கரியத்திலேயே குறியா இருக்கு. அப்போ அந்த மலையில் உள்ள குறவர்கள், அதாவது இந்த வேடர்கள்லாம் அந்த மலையில் இல்லை, வெளியூரில் இருக்காங்க. வெளியூர்லேருந்து இங்கே மலைக்கு வந்து இந்த விலங்குகளை பிடிக்கிறதுக்காக வேடர்கள் வருகிறார்கள். அவர்கள் அதை சூழ்ந்து கொள்ளும்போது அந்த மலையில் வசிக்கும் குறவர்கள் அந்த வேடரை எதிர்க்க வில்லை எடுத்து கொண்டு நிற்பர், அந்த யானையை காப்பதற்காக. இத்தகைய திருமலையையே உலகத்தார் நாட்டில் உள்ளார் யாவரும் வலம் வந்து மகிழ்ச்சியுடன் வணங்க பெற்றால் அது நன்று என்கிறார் இந்த பாசுரத்தில். ஒரு பியூட்டிஃபுல் பிக்சரைசேஷன். மலை, காடு, அங்கிருக்கும் விலங்கு, யானை, அது வந்து பெருமாள் மேலே பக்தி கொண்டு அந்த சந்திரனை பிடித்து பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும்னு அப்படி நீட்டும் பொழுது அதுலேயே அது குறியாக இருக்கிறதுனால இந்த காட்டுக்கு வேடர்கள் வெளியூர்லேருந்து வந்து விலங்குகளை பிடிப்பதற்காக வரும்போது அதை சுற்றி கொண்டு அதை பிடிப்பதற்கு வரும்போது அங்கு வசிக்கும் குறவர்கள் அந்த யானையை காப்பாற்றணும் அப்படின்னு வில் கொண்டு நிற்பர். அப்படிப்பட்ட ஆச்சரியமான திருமலையை உலகத்தார் யாவரும் வலம் வந்து மகிழ்ச்சியுடன் வணங்கினால் நல்லது என்கிறார் ஆழ்வார். இதுக்கு ஆச்சரியமான வியாக்கியானம் பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பரமகாருணிகர் ரொம்ப அழகாக வியாக்கியானம் பண்ணியிருக்கார். வைப்பன் மணிவிளக்கா மாமதியை, மாலுக்கு என்று எப்பொழுதும் கை நீட்டும் யானையை. வேங்கடத்தில் உள்ள விலங்குகளின் சுபாவம் அப்படி. வேங்கடத்தில் வாழ்கின்றதோர் யானை இரவிலே அந்த முழு நிலவை பார்க்கிறது. மல்குல் தோய் சென்னி வடவேங்கட மாமலை, அந்த அருகிலே இருக்கும் சந்திரனை சர்வேஸ்வரனுக்கு நந்தா விளக்காக வைக்க வேண்டும் என்று எண்ணி தன் துதிக்கையை நீட்டி பறிக்க பார்க்கிறது. ஒரு முறை நீட்டி கிடைக்காத போதிலும் பகவத் கைங்கரியத்தில் உள்ள ஒரு பேராசை அதனால் எப்பொழுதும் கை நீட்டி கொண்டே இருக்கிறது. அந்த தேச வைபவத்தினாலே வன விலங்குகள் கூட பரமபுருஷனிடம் பெரும் காதல் கொண்டு கைங்கரியம் செய்ய ஆசைப்படுகிறது.
எப்பாடும் வேடு வளைக்க, இந்த தேசத்திலே வசிக்க பாக்கியமில்லாமல் வெளி தேசத்திலே இருக்கும் ரஜஸ் தமஸ் இந்த குணங்களை கொண்ட வெளிப்புறங்களிலே வசிக்கும் வேடர்கள், ஆனை பிடிப்பதற்காக இங்கு வந்த அந்த வேடர்கள் இந்த யானையை கண்டதும் வளைத்து கொள்கின்றனராம். திருமாலுக்கு திருவிளக்காய் வைப்பதற்காக சந்திரனை பிடிக்கையிலே ஈடுபட்டு வேற அந்நியபரமாய் இருக்கையாலே வேற எதையும் நோக்காமல் கைங்கரியத்திலேயே குறிக்கொண்டு அப்படி இருக்கும் அந்த யானையை இவர்கள் வளைத்து கொள்வதை அது அறியாமல் நிற்கிறது. இனி அந்த யானையின் கதி என்ன? அடித்து கொண்டு போயிடுவாளா? குறவர் வில்லெடுக்கும். அத்திருமலையிலே வாழும் குறவர்கள், அந்த மலையிலே வசிக்கும் குறவர்கள் அந்த வேடர்களை எதிர்த்து துரத்துவதற்காக வில்லை எடுக்கிறார்கள். இனி யானைக்கு ஒரு தீங்கு வர இடமில்லை என்பது இங்கு பாவம். எப்பாடும் வேடு வளைக்க குறவர் வில்லெடுக்கும் வேங்கடமே. எப்பாடும் வேடு வளைக்க குறவர், வேடர்களை எப்பாடும் உள்ள வேடர்கள் என்று விசேஷித்து குறவர் என்று விசேஷணமில்லாமல் சொல்லுகையினாலே திருமலையில் உள்ள குறவர்கள் என்று உணர்த்தப்படுகிறது. எப்பாடும் வேடுவர் அப்படின்னா வெளியூர்லேருந்து வர வேடுவர். பகவத் சந்நிதி இல்லாத தேசத்திலே வாழ்கையினாலே வேடர்களுக்கு தங்கள் ஜாதிக்கேற்ப கொடுந்தொழில் புரிகிறார்கள். குறவர்களும் குரூர ஜாதியில் இருந்தாலும் தேச வைபவத்தினாலே அவர்கள் திருமலையிலே பிறந்து வாழ்ந்து அங்கேயே இருப்பவர்களாக சத்வ பிரதானராய் உள்ளனர். பாகவத விரோதிகளான வேடர்களிடத்திலே அதை காட்டுகின்றனர் தங்கள் சௌரியத்தை. எப்பாடும் வேடு. அதனால் இந்த இடத்துல அந்த தேச வைபவம் சுபாவத்தில் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறது வேடர்களுக்கும் குறவர்களுக்கும். ஆனால் இதுக்கு வேற அர்த்தமும் சொல்கிறார். அதாவது நாற்புறமும் வளைத்து எப்பாடும் வேடு வளைக்க குறவர் வில்லெடுக்கும். வேடர்கள் சுற்றி வளைக்க குறவர்களும் வில்லெடுத்து யானையை அடிக்கிறா அப்படின்னு ஒரு அர்த்தம் இருந்தாலும் அது பெரியவாச்சான் பிள்ளையின் ஸ்ரீசூக்தியோடு பொருந்தாது. வேடர்கள் யானையை வளைத்து கொள்ள அந்த யானையை அடிப்பதற்காக குறவர்கள் வில்லை எடுக்கும்படியான என்று அரும்பத உரைக்காரர் முதலானோர் பொருள் கொண்டனர். ஆனால் இந்த பொருளில் தேச வைபவம், அந்த திவ்ய தேச வைபவம், அந்த திவ்ய தேசத்தில் இருப்பதால் இருக்கும் ஒரு கருத்து, ஒரு பெருமை அது வெளியிடப்படவில்லை. அதனால் இது ஆழ்வார் உகந்ததல்ல. புறம்புள்ள வேடர் சூழ திருமயிலே வர்த்திக்கும் குறவர் வில்லெடுத்தபடி எதிர்க்கும் என்று பெரியவாச்சான் பிள்ளை வேடர்களுக்கும் குறவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை பரஸ்பர விலட்சணமான ஒன்றுக்கொன்று வேறுபட்ட விசேஷணங்கள் நிரர்த்தகமாகிவிடும். அது அர்த்தம் இல்லாமல் போய்விடும். இதேதான் சுவாமி மணவாள மாமணிகளும் சிஷ்யரான அப்பிள்ளையும் அவர்கள் நலிகைக்காக என்று தெளிவாக அருளி செய்தார். அவர்களை நலிகைக்காக, அந்த வேடர்களை அடிப்பதற்காக, வேடர்களை துரத்துவதற்காக என்று பொருள் கொள்ள வேண்டும். ஆகையால் ஆழ்வாரும் ஆச்சான் பிள்ளையும் திருவுள்ள முகந்த பொருள் நாம் இங்கு காட்டி அருள வேண்டும். அதனால் அறிவு குறைந்தவர்க்கும் பேரறிவு கொடுக்கும் வேங்கடமலையை அறிவில்லாதார் அறிவுடையாராகிய அனைவரும் வலம் வந்து கூத்தாடினால் அது லோகக்ஷேமமாகிவிடும் என்று சேர்த்து அனுபவிக்கணும் என்கிறார் சுவாமி. அப்படி வனவிலங்குக்கே ரட்சகம் இந்த மாதிரி குறவர்கள் ரட்சை பண்ணா மற்றும் உள்ளாருக்கு ரட்சை உண்டாகும் என்று சொல்லவும் வேண்டுமோ? அடியேன் ஆழ்வார் திருவடிகளே சரணம். தன்யோஸ்மி.